ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி 2025க்கான ஆன்லைன் கிளாஸஸ் என்னலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, கிளாஸஸ் வந்து இட்ஸ் கோயிங் ஆன் பேரலாக போயிட்டுருக்கோம். கிளாஸஸில் நடக்கிற ஒரு சம்மரி மட்டும் நான் ஒரு வீடியோவாக டெய்லி போட போகிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் பற்றி நான் இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை அ சர்க்யூட் எலிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் 2 டெர்மினல் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் 2 டெர்மினல் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 டெர்மினல் டிவைசஸில் ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் தான் எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதை நம்ம எப்படி கேரக்டரைஸ்டு பண்ணலாம் அப்படின்னா, பை இட்ஸ் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஹவு கேன் வி கிளாஸிஃபை இட்னா, வி கேன் ஹாவ் அ active and passive, bilateral and unilateral, linear and non-linear, lumped and distributed elements ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? active elements அப்படிங்கிறது என்னன்னா which delivers the power அப்படின்னு சொல்லலாம். பாசிவ்ங்கிறது which receives the power. ஓகேங்களா? இப்போ active elementsங்கிறது voltage sources, current sources எல்லாமே active elements. passive elementsங்கிறது resistor, inductor, capacitor எல்லாமே passive elements. பைலேட்ரல் அப்படிங்கிறது என்னென்னா, வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும் ஃபார் த கரண்ட் ஃப்ளோயிங் இன் எய்தர் டேரக்ஷன். ஓகேங்களா? பட் யூனிலேட்ரலுக்கு வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன் வந்து சேமாக இருக்காது ஃபார் கரண்ட் ஃப்ளோயிங் எய்தர் டேரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக பைலேட்ரல் எலிமெண்ட்ஸுங்கிறது தே ஆர் மேட் அப் ஆஃப் ஹை கண்டக்டிவிட்டி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே யூனிலேட்ரல் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, வேக்கம் டயோட்ஸ், சிலிக்கான் டயோட்ஸ், மெட்டல் ரெக்டிஃபையர்ஸ் தே ஆர் கம்ஸ் அண்டர் த யூனிலேட்ரல் எலிமெண்ட்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீனியர் எலிமெண்ட்ஸ். லீனியர் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து லீனியராக இருக்கும் அதுக்கு. ஓகேங்களா? நான்-லீனியர் எலிமெண்ட்ஸுக்கு தேர் வில் நாட் பி அ நான்-லீனியர், தட் இஸ் தேர் வில் நாட் பி, அதாவது லீனியர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது. ஓகேங்களா? ஆர் விச் obeys a superposition principle, which doesn't obey superposition principle அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லம்ப்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் எலிமெண்ட். லம்ப்ட் எலிமெண்ட்டுங்கிறது விச் இஸ் ஸ்மாலர் இன் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், இண்டக்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது எல்லாமே லம்ப்டு. அதே வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது விச் இஸ் நாட் எலக்ட்ரிக்கலி செப்பரபிள் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாட் ஆர் த சர்க்யூட் எலிமெண்ட்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் அன் எலிமெண்ட் விச் அப்போசஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதோட மேத்தமெட்டிக்கல் மாடல் என்ன? அதோட வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப் என்ன? V is equal to IR. இன்னொரு ஃபார்ம்லாம் எப்படி சொல்லலாம் ரெசிஸ்டன்ஸ்க்கு? ρL/A அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு ஒயரை ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ண, அதாவது ட்ராப் ரவுண்ட், அதாவது காயில் மாதிரி இது பண்ணோம் அப்படின்னா அது ஒரு இண்டக்டர். ஓகேங்களா? இதில் நமக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ வச்சு அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இதோட வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா V = L/dI/dt அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதில் எனர்ஜி ஸ்டோர்டு அப்படிங்கிறது 12LI² இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு ஒரு 2 பிளேட்ஸை வந்து connecting plates if it is separated by a dielectric, it is a capacitor. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா capacitor stores the energy in the form of electric field ன்னு சொல்லலாம். இதில் voltage and current relationship பார்த்தீங்கன்னா I = C/dV/dt ன்னு சொல்லலாம். இதில் எனர்ஜி ஸ்டோர்டு அப்படிங்கிறது 12CV² அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனர்ஜி சோர்ஸஸ். we know we have 2 types of sources. ஒன்று வந்து இண்டிபெண்டன்ட், இன்னொன்று டிபெண்டன்ட். ஓகேங்களா? இண்டிபெண்டன்ட்டில் we have voltage and current. அந்த voltage and currentல we have ideal and practical. அதே மாதிரி டிபெண்டன்ட்டில் we have 4 types அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறப்ப என்னென்னா, வோல்டேஜ் வில் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் கரண்ட். அதுக்கும் கரண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. ஓகேங்களா? அது வந்து ஐடியல் சோர்ஸில். அதே ப்ராக்டிக்கலாக இருக்கிறப்ப நமக்கு வோல்டேஜ் சோர்ஸாக இருக்கிறப்ப இட் இஸ் சீரியஸ் வித் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே வந்து கரண்ட் சோர்ஸாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக இருக்கும் கரண்ட் சோர்ஸஸ்க்கு. ஓகேங்களா? டிபெண்டன்ட் அப்படிங்கிறது இப்போ வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ். தேர் வில் பி வோல்டேஜ் கண்ட்ரோல் தேர். ஓகே. அடுத்தது வோல்டேஜ் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ்னால் கரண்ட் சோர்ஸில் ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோல் இருக்கும். கரண்ட் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் எலிமெண்ட்டோட சம்மரி. பட் நம்ம ஆக்சுவலி இதில் டீட்டெயில்டாக ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் பற்றி நாங்கள் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. Kindly like, share and subscribe. Kindly share to your friends. Thank you.